12 கோடி, சூத்திரன் 18 கோடி, வசுதேவர்கள் 3 கோடி, இப்படி 33 கோடி தேவர்கள், 48 கோடி சமார்கள், கென்னர், கெம்புருவர், அஷ்ட திக்குப்பாளர்கள், சித்தகாதர்கள், தவறுகள், தேவதேவர்கள், இவர்களுக்கெல்லாம் பெரிதாக விளங்கி இந்த அகில உலகத்தில் தங்களுக்கு தனித்தனியாக ஒரு தொழிலை பிடித்துக் கொண்டு இந்த உலகத்தை உலக மக்கள் ஜீவராசகரையும் 3 தெய்வங்கள் காக்கின்றார். யார் யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவன். இப்படி சொல்லக்கூடிய 3 தெய்வங்களே முதல் கடவுள். என்னுடைய பெயர் கண்ணன், மணிவண்ணன், வாயவன், எம்பெருமான், கோவிந்தன், கோபாலன். இப்படி பலவிதமான பெயர் நாமங்களை கொண்ட 108 அவதாரம் எடுத்த ஆதி வைகுண்ட வாசகன். இந்த பெயர் வாசுதேவ கிருஷ்ணன். வாசுதேவ கிருஷ்ணன். அவதாரம் மொத்தம் 108. அவதாரம் என்றால் என்ன? இந்த பூமியில் அதர்மம், அநியாயம் எங்கெல்லாம் தலைவிரித்து அடைந்ததோ அங்கெல்லாம் நான் சென்று அந்த அதர்மத்தை வேரோடு கருவித்து கர்ப்பத்தை வாழ வைக்க நான் எடுக்கின்ற மறு உருவத்துக்கு பேர்தான் அவதாரம் என்று பொருள். இப்படி எடுத்த அவதாரம் மொத்தம் 108. அதிலே தசாவதாரம் 10 அவதாரம். முதலிவத்திலே 6 அவதாரம், 2 1 அவதாரம், 3 3 அவதாரம். என்னென்ன விளக்கமாக சொல்கிறேன். பிரம்மாவுடைய 4 வேதங்கள் களவாடி கொண்டு போய் அந்த சோமகாசுரனை கொல்ல யாம் எடுத்த முதல் அவதாரம் மீன் என்ற மத்த அவதாரம். பிறகு உலகத்தின் நன்மை கருதி தேவரர்கள் சேர்ந்து ஒற்றுமையாக திருப்பாக்களை தயிர்ப்படையாக கிடைத்தார்கள். அப்பொழுது அமிர்தம் கிடைய நான் கொடுத்த 2வது அவதாரம் ஆமை அவதாரம். பூமி ஒரு பாயாக சுற்றி கண்ணுக்குள் ஒழித்து அந்த இரையாற்றலை கொல்ல யாம் எடுத்த 3ஆம் அவதாரம் வண்டு என்ற பராகர அவதாரம். அதற்கு அடுத்தபடியாக 5 கோடி ஆயுட்காலமுடைய யார் இரையாசுரனை கொள்வதற்காக யாம் எடுத்த 4வது அவதாரம் நரசிம்மர் அவதாரம். பிறகு தாங்கள் கருவமாக கொண்ட யாரு அந்த மாவல் வாராசுரனை கொல்ல இந்த அண்டத்தை ஒருடியாக ஆகாயத்தை ஒருடியாக ஓரடி ஈரடி இதெல்லாம் நடந்து முடிந்து என்ன அந்த வாராசுரனுடைய கர்வத்தை இறக்க யாம் எடுத்த 5வது அவதாரம் ராமன் அவதாரம். என் 4வது அவதாரம் 1000 கைகளுடைய காத்து வீர அர்ஜுனன் அந்த காத்து வீரனை கொன்று வெடித்து அவன் அசருக்கின்ற 16000 கன்னிப்பெண்களை கவர்ந்து காத்து வீரனை கொல்ல யாம் எடுத்த என் 6வது அவதாரம் பரசுராம அவதாரம். முதலிபத்திலே ஓரவதாரம் முடிந்தது. அடுத்தது 2வது யாருக்கு பிள்ளை தெரியுமா? அயோத்தியாவில் ஆண்டவருக்குரிய சூரியகுலவேந்தன் தசரதனுக்கு ராமன், லக்ஷ்மணன், பரதன், சத்ருகன் இப்படி 3 தாய்மாருக்கு 4 பிள்ளையாக 1038 ஆண்டுகள் ஆயுள் காலமுடைய ஸ்ரீ ராமராவன் பூமுலகத்திலே ராமன் ஆயுள் காலம் 1032 வருஷம் ராமனுடைய ஆயுள் காலம். ராமராவ சீதையை கல்யாணம் பண்ணும் பொழுது ராமருக்கு வயது 12. பிறகு சீதா தேவியோடு சந்தோஷகரமாக வாழ்க்கை பண்ணது 12 வருஷம். பிறகு தன் சிற்றடியாக கைகையின் வார்த்தை கேட்டுக்கொண்டு தன் தம்பியாக பரதருக்கு நாட்டை விட்டு வனவாசம் போனது 14 வருஷம். எத்தனை 38 வருஷம். பிறகு அந்த அசோகத்திலே சிறைவிட்டார் 10 தலைமுடித்த இலங்கை வேந்தர் ராமேஸ்வரன் சீதை சிறைவிட்டு அதாவது சீதை சிறைவிட்டு மீண்டும் நாட்டுக்கு வந்து 1000 ஆண்டுகள் ராமராஜ்யம் நடத்தி கரையூர் நதிக்கரைக்குள் மூழ்கி 1038 ஆண்டுகள் முடிந்தவுடனே அந்த ராமனை ஒத்தை முடித்தீங்க. இப்படிப்பட்ட கடவுளாகிய கண்ணன் இந்த 3வது துவாரகத்திலே ஒரு சாதாரணமான ஒரு பூலோகத்திலே பிறந்த ஒரு மாநில பெண்ணுக்கு வந்து மகனாக பிறந்திருக்கிறேன். அப்படி பிறக்க வேண்டிய காரணம் என்ன? எத்தனையோ அவதாரம் எடுத்து யார் யாரோ கொண்டு பிடித்து நடந்து முடிந்திருக்கிறேன். இந்த துவாரகத்திலே நான் மாநிலத்தில் பிறக்க வேண்டிய காரணம் என்ன? இந்த பூமி
ஒரு தினத்திலே மாதிரி வந்தார். வந்த உடனே அண்ணா சுவாமி, இந்த பூமியில் பாரமானது நாளுக்கு நாள் அதிகமாக கொண்டே போகிறது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான உயிரினங்கள் பூமியிலே பிறக்கின்றன, மடிவது நூற்றுக்கணக்கான உயிரினங்கள் மடிக்கின்றன. நாளுக்கு நாள் மேலுக்கு மேலாக பூமியில் பாரமானது அதிகரித்துக் கொண்டே போகிற சுவாமி. எல்லாரும் பூபாரம் தாங்க முடியவில்லை என்பதற்காக சொன்னால் யாரு பூமாதேவி. அப்ப நான் சொன்னேன், ஆமா கவலைப்பட வேண்டாம், அடுத்த 3ஆவது யுகத்திலே இந்த கடவுளாலய கண்ணன் நான் ஒரு நரன் நானாக பிறக்க போகிறேன். அப்படி பிறந்து என் கையிலே கத்தி எடுக்காமல் என் உடம்பிலிருந்து ஒரு ரத்தமான பூமியில் விழாபடிக்கு பூபாரத்தை குறைக்கிறேன் இதற்கு வாக்குறுதி கொடுத்தேன். யார் பூமாதேவிக்கு. நான் கடவுள் வாக்கு மாற முடியுமா? 3ஆவது யுகம் பிறந்தேன். இந்த 3ஆவது யுகத்திலே எங்கு மரபதிலே வாழ்ந்து வரக்கூடிய வசு தேவனுக்கும் தேவையான பெண்ணுக்கும் 7 பெண் குழந்தைகளுக்கு 8வது ஆண் குழந்தையாக இந்த கண்ணனுடைய கல்லறை சிறைச்சாலையை பிறந்தேன். என் 7ஆம் அவதாரம் பரசுராமர் அவதாரம், அண்ணன் பரசுராமர் அவதாரம். என் 8ஆம் அவதாரம் கண்ணன் அவதாரம். நான் என்ன மாசம் போனேன், என்ன நாள் போனேன் இந்த ஆவணி மாதத்திலே ஆவணி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை சத்துரு சம்ஹார யோகத்திலே சத்துரு சம்ஹார யோகம் யோகினி என்ற நட்சத்திரத்திலே நள்ளிரவு சரியாக 12 மணிக்கு பிறந்தேன். இந்த கண்ணன் சிறைச்சாலைக்குள்ளே ஜனகன் ஆமா ஜனகன். ஆக இப்படி ஆவணி மாதம் பிறந்து எதுக்காக பிறந்தேன்? அப்படி பிறந்தேன் ஆனது. இப்ப நான் யாருக்கு சகாயம்? நம்பிய பாண்டவர்க்கு மாமனாகிலே பூமாதேவிக்கு வாக்குறுதி கொடுத்தாச்சு. பூபாரத்தை எப்படி குறைக்கிறது? அதுக்கு ஒரே வழி, இந்த பூமியில் இருக்கின்ற லட்சக்கணக்கான உயிரினங்கள் சாகணும். அத விஷயம் நடக்குமா? நடக்காது. சென்ற யுகத்திலே எனக்கு ஒரு எதிரி கொடுத்திருந்தான். அவர் பேரு தும்காசுரன். அந்த தும்காசுரனை அவர் மந்திர வருஷத்துல மொத்தம் 100 பேர். அந்த 100 பேரை இந்த துவாபர யுகத்திலே யாரு திருதராஷ்டிர மகாராஜனுக்கும் காந்தாரி அம்மனுக்கும் துரியோதனன் முதல் நிகர வரையில் கௌரவர்கள் 100 பேரா பிறக்க வச்சிருக்கிற யுகத்துல எப்போ இந்த
சத்தியகுலத்துல அதே போல் இந்த உலகத்தின் நன்மை கருதி எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் தேவரால் 3 பேர் சேர்ந்து செய்வோம். அப்போ சிவனுக்கு மொத்தம் 5 தலைகள். அந்த 5 தலைகளில் அதே துவாபரத்தில் சந்திர குலத்தில் பிறந்த பாண்டுவகனாதனுக்கும் குந்தியம்மாள் மாத்திரை என்ற 2 தாய்மாருக்கும் பஞ்சபாட ஐவராக பிறக்க வச்சேன். உலகத்திலே மிகப்பெரும் கடவுளாக வெளிவருகிறாரே யாரு? சனி பகவான். அந்த சனீஸ்வரனை இந்த துவாபரத்தை ஜெகனி மாமனா பிறக்க வச்சிருக்கேன். அப்படி பிறக்க வச்சு யாரு? கௌரவ யாரு? பெரியப்பா வீட்டு பசங்க, திருராஷ்டிர பசங்க. பாண்டவர் யாரு? சித்தப்பாவோட பசங்க. 2 பேருக்கு மொத்தம் பொதுவா சேர்ந்தது மொத்தம் 56 தேசம் பொது சொத்து. ஆனா வஞ்சகன் துரியோதனன் குள்ள நிறைய தந்திரம் பிடித்த மாமனாகிய ஜெகனியின் வார்த்தை கேட்டு சூதாடி பாண்டவருக்கு சேர வேண்டிய நாட்டை பகுதி நாட்டை அடியாக பிடிக்கொண்டு பாண்டவரை 13 ஆண்டு படம் ஒத்து வச்சான். இப்போ விதையை நான் ஊனுனேன். என்ன? பாண்டவருக்கு கௌரவருக்கும் பகை என்ற விதையை நான் ஊனி வச்சேன். தண்ணி ஊத்து விடுறது யாரு? அவன் ஜெகனில தண்ணி ஊத்து வளர்ந்துட்டு இருக்கான். இப்போ நான் ஊனி வச்ச விதை பகை என்ற உருவத்தோடு இன்று செடியாகி ஒரு மரமாகி பெரிய ஒரு ஆழ விருச்சகமா பாண்டவருக்கு கௌரவருக்கும் பகை வளர்ந்துச்சு. இல்ல சரி, என்னைக்காவது ஒரு நாளைக்கு நாட்டுக்காக யார் கௌரவர்களும் பாண்டவர்களும் மகாபாரத யுத்தம் நடக்க செய்யும். என்ன சாதாரண யுத்தமா? அந்த யுத்தத்துல லட்சக்கணக்கான வீரர்கள், லட்சக்கணக்கான குதிரைகள், லட்சக்கணக்கான யானைகள் அந்த பூமியில போர் நேரத்துல மடியத்தான் போகுது. மடியுது அப்படின்னா அப்ப தானே என்னாவோ பூமியில பாரம் குறைஞ்சியே போயிடும். பூமாதேவி கொடுத்த வாக்குறுதி நிறைவேறியாச்சு. நான் கத்தி எடுக்க மாட்டேன், சண்டைக்கு போக மாட்டேன். அதனால பூமியின் பார் திருப்பதற்காகத்தான் பூபாலா வந்து பதிருக்கேன். இந்த துவாபரத்திலே நம்பிய பாண்டவருக்கு மாமன், நம்பாதவனுக்கு நான் யமன். ஆக அப்படி இருக்க இன்று ஏதோ தெரியவில்லை, யாரோ ஒரு அழைப்பு போல் தெரிகிறது. சென்று பார்க்கலாமா? எப்படி